அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பக்கவாதம் பாதிப்புகள் ஏற்பட்ட பின்பு இந்த பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன மாதிரி இருக்கணும், அதை நம்ம எப்படி அன்னன்னைக்கு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்த வீடியோல அனைத்துமே பார்த்தீங்கன்னா பக்கவாதம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா ஈன்முறை மருத்துவமோ அல்லது வேறு ஏதாவது உடல் இயக்கங்கள் சார்ந்த மருத்துவங்கள் செய்யும் பொழுது இதில் முழுக்க பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்களுடைய ஒத்துழைப்பு தான் முக்கியமாக இருக்கும். ஆனால் இந்த பக்கவாதம் பாதிக்கப்பட்டு சில மாதங்கள் முதல் சில ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா இவங்க ஒரு நிரந்தரமான ஒரு பிரச்சனையோட தான் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஏன்னா இந்த பக்கவாதம் பாதிக்கப்பட்ட அனைவரும் சரியான நேரத்தில் மருத்துவம் எடுத்து சரியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகி அதோட ரெக்கவரி 100% இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது சற்று கவலைக்குரிய விஷயம்தான். ஏன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 100% அந்த ரெக்கவரி பார்த்தீங்கன்னா இருக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏஜை பொறுத்து மாறும். 40 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதோட இவங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற மூல காரணங்களான அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த காரணங்கள் என்னென்ன இருக்கு, எத்தனை காரணங்கள் இருக்குன்றதும் ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆண் பெண் போன்ற பாலினமும் ஒரு பிரச்சனை. ஆண்களை பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலி மோட்டிவேட் பண்ணுறது ஈஸியான விஷயமா இருந்தாலும் பெண்கள்கிட்ட இது போன்ற சில பாதிப்புகள் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இளம் வயதிலேயே பார்த்தீங்கன்னா சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா பக்கவாதம் ஏற்படுது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லைஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லும் பொழுது இவங்க அன்னன்னைக்கு தன்னுடைய அன்றாட வேலைகளில் தன்னுடைய சொந்த வேலைகளை செய்யும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் பொழுது, ஆஃபீஸில் இல்லாட்டி வெளியில் எங்கேயாவது போய் வேலை செய்யும் பொழுது உடல் ரீதியாக மனதளவில் பல பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய பாதிக்கப்பட்டவர்களுடைய ஒத்துழைப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா பத்தாது. அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய குடும்ப நண்பர்கள், குடும்ப அங்கத்தினர்கள், உறவினர்கள், சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் போகும் இடமெல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான ஒரு ஒத்துழைப்பு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கணும். அப்படிலாம் இங்கே இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா பக்கவாதம் பாதிக்கப்பட்ட நபர்கள், நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய நண்பர்கள், தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணாலும் பார்த்தீங்கன்னா இருக்கலாம். இப்போ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்களாம் மீட் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல பக்கவாதம் பார்த்தீங்கன்னா ஏற்படுவதற்கு காரணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம
தெரியும். பக்கவாதம் வந்து வந்ததுக்கு அப்புறம் இவங்க மறுவாழ்வு சிகிச்சை அல்லது வந்து எண்முறை மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கணும். ஏன் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு உடல் இயக்கங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அசைவு இருக்காது, தசைகள்ல வந்து வலிமை வந்து இருக்காது, உடலுடைய சமநிலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது, பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. பேச்சு, ஞாபக சக்தி, பார்வை திறன், காது கேட்கும் திறன் போன்ற சில பிரச்சனைகளும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுவாழ்வு சிகிச்சை அல்லது எண்முறை மருத்துவம் நம்ம வந்து செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பிசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி வந்து இருக்கு, ஆக்குபேஷனல் தெரப்பி இருக்கு, ஸ்பீச் தெரப்பி வந்து இருக்கு, ரெக்ரியேஷன் தெரப்பி வந்து இருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கான மருத்துவ அந்த வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அடுக்கிக்கிட்டே வந்து போகலாம். நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மறுவாழ்வு சிகிச்சை மையத்திலேயோ அல்லது எண்முறை மருத்துவ மையத்திலேயோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிகிச்சையை முடிச்சுட்டு இவங்க அன்றாட வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேரும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எதிர்கொள்றாங்க. முதல் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைக்காலஜிக்கல் பிரச்சனை தான். மனதளவில் ஏற்படக்கூடிய நிறைய வந்து உளவியல் பிரச்சனைகள். ஏன் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைந்த வயதில் ஏற்பட்டவர்களுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 வயது கீழே வந்து இருக்கிற ஏற்பட்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கமிட்மெண்ட் வந்து இருக்கும். வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பெரிய பாதிப்பை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனசோர்வு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும், கூட கவலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு யாராவது ஒரு அறிவுரை சொல்லும் பொழுது தினமும் வந்து பயிற்சி பண்ணுங்க, இது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அறிவுரை கூறும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோபமும் வரும், எரிச்சலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஏன் அப்படின்னீங்கன்னா இவங்களை வந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், கணவன் மனைவியோ அல்லது வந்து குழந்தைகளோ பெற்றோர்களோ இவங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மந்திரம் சொல்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருப்பாங்க. ரைட். ஸோ இதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபம், எரிச்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க அந்த மருத்துவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ வந்து உடல் இயக்கங்கள் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு இந்த கூட வந்து அன்னன்னைக்கு வேலையை வந்து செய்யக்கூடிய அளவுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிட்டு அடுத்து அவங்கவுங்க தன்னுடைய வேலையை வந்து பார்க்க வந்து போயிடுவாங்க. இது இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐசோலேட்டடாக ஆயிடுவாங்க, ரொம்ப தனிமையாக வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனிமைன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தனிமையில் வந்து இருக்கிறதுனால அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சின்ன சின்ன அந்த தப்புகள் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நம்மளோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மனதில் வந்து இருக்கக்கூடிய வந்து எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்மறை எண்ணங்கள் நிறைய வந்து உருவாகும். நெகட்டிவ் தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து உருவாகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இவங்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுல இருந்து அவங்கள வந்து மீட்டு வெளியில கொண்டு வர்றது? இவங்களுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர் வந்து பாதிக்கப்பட்டாருன்னு வந்து வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவிதமான கமிட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். பிள்ளைகளை பற்றி அதோடைய எதிர்கால கனவுகளை பற்றி நிறைய யோசிச்சு வச்சிருப்பாங்க. திடீர்னு இப்படி நடந்ததுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் வார்த்தையில வந்து இருந்தால் கூட வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய அந்த மனசோர்வு, எதிர்மறை எண்ணங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் நல்லா வந்து சொல்ல போனா இவங்க ஆரம்பத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் மட்டும் வந்து கரெக்டாக வந்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பக்கவாதம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க
இந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரவே வராது. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக கூட இருக்கிற நண்பர்கள். ஏன்னா குடும்ப அங்கத்தினர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பகிர முடியாத சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நண்பர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பகிரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா வந்து இருக்கும். ஸோ நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய எனர்ஜி பூஸ்டிங்னே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலாம். ஏன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கப்பட்டாங்க, தன்னுடைய வந்து ஃப்ரெண்டு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து இருக்கிறாங்கன்னா ஹெல்ப் பண்ணக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில நண்பர்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா இவங்களுடைய பாதிப்புகளை அவங்க வந்து மறந்து அதுல இருந்து எப்படி வந்து வெளிவரக்கூடியது எண்ணங்கள் வந்து எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அன்றாட வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தன்னுடைய பங்களிப்பு வந்து எப்படி வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ண ஆரம்பிப்பாங்க. நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வெப்பன்னே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நண்பர்கள், குடும்ப அங்கத்தினர்கள் இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்கள மேனேஜ் பண்ண முடியலை அப்படின்னீங்கன்னா இவங்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவுன்சிலிங்க்கு வந்து கூட்டு போகலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஒரு சுப்பீரியர் கேட்டகரியில் வந்து ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா ஃபேமிலியில் ஒரு ஹெட்டாக வந்து இருந்தாங்கன்னா ஒரு ஃபேமிலி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஒரு முக்கியமான ஆளாக வந்து இருந்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு பாதிப்பு வந்து ஏற்படும் பொழுது மற்றவங்களுடைய வந்து சொற்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமாண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து அவங்களுடைய கட்டளைக்கு இவங்க வந்து கீழ்ப்படுகிற மாதிரியான வந்து ஒரு மனநிலையம் வந்து இவங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, குழந்தைங்க, பேரண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, இவங்களோட அஃபீஷியலாக வந்து இருக்கக்கூடிய சுப்பீரியர்ஸ், கொலீக்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் வந்து எது சொன்னாலும் இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை கேட்டுக்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களால வந்து அந்த மனதளவு உளவியல் பிரச்சனையிலிருந்து அவங்களால வெளியில வர முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முகம் தெரியாத ஒரு மூன்றாம் நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு போய் இவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். இன்னைக்கு கவுன்சிலிங் வந்து கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறாங்க, ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறாங்க, நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் நிறையா வந்து இருக்கிறாங்க. இது போக மறுவாழ்வு சிகிச்சை மையத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இயன்முறை மருத்துவம் வந்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அன்னன்னைக்கு வந்து செய்யக்கூடிய வந்து அந்தந்த வேலைகளை வந்து செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அந்த பாசிட்டிவ் மென்டாலிட்டி, இந்த பாசிட்டிவ் திங்கிங், அந்த செல்ஃப் எஸ்டீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்த்த நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு சின்ன வந்து அசைவு வந்து கூடுறது இல்லை வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து பாசிட்டிவ் திங்கிங் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து வரும். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கவுன்சிலிங் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களால வந்து சமாளிக்க முடியாத பட்சத்தில் இவங்களுக்கு கவுன்சிலிங் வந்து கொடுக்கும் பொழுது இவங்க அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினந்தோறுமோ 2 நாளுக்கு ஒரு முறையோ இல்லை வாரத்துக்கு ஒரு முறையோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு தேவைப்படும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இவங்களுக்கு தன்னுடைய பிரச்சனைகளை மறந்து நம்மளுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட அந்த நகர்வை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து யோசிக்கிற அளவுக்கு இவங்க மோட்டிவேஷன் வந்து நிறைய வந்து பண்ணுவாங்க. ரைட். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு உளவியல் ரீதியான வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்தில் வந்து என்ன மாதிரியான வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்தை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து கண்ட்ரோல் பண்ணுற அம்மாவோ அப்பாவோ வீட்டில் யாராவது மூத்தவங்களோ
தாத்தாவோ இந்த மாதிரி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த குடும்பத்தோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைமை பொறுப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அப்ப இந்த குடும்ப சுமை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கிறவங்களுக்கு வந்து போகும்போது திடீர்னு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பார்டன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அது மட்டுமல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாதிக்கப்பட்டவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துக்கக்கூடியவங்களுக்கு கேர்டேக்கர்னு வந்து சொல்லுவோம். இந்த கேர்டேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி கேர்டேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து பர்டனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்ப பொறுப்பை பார்த்துக்கணும், ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாதிக்கப்பட்டவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துக்க வேண்டிய வந்து ஒரு சூழ்நிலை வந்து வரும். அது மட்டும் அல்லாது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேர்டேக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கே வந்து ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா நிறைய இந்த பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்கள் நீங்க வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு வந்து ஏற்பட்டதை சில நேரத்தில் அவங்களால வந்து ஏற்றுக்க முடியல அப்படின்னீங்கன்னா பேசினதை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக பேசிக்கிட்டே வந்து இருப்பாங்க. நிறைய வந்து நெகட்டிவ் திங்கிங் வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்களை நிறைய வந்து பேசுவாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த கேர்டேக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரிப்பீட்டடாக வந்து ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்காங்களோ அல்லது வந்து ரிப்பீட்டடாக ஏதோ ஒரு ஒர்க் வந்து கொடுக்குறாங்க, எந்திரிக்க சொல்லி எந்திரிக்க வைக்கிறது, உட்கார வைக்கிறது, பாத்ரூம் போகிறது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில வந்து விஷயங்கள் வந்து ரிப்பீட்டடாக பண்ணும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேர்டேக்கருக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக இவங்க ஃபேமிலி மெம்பராக இருந்தாங்கன்னா இவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து வருவதற்கு நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு, ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த குடும்பம் வந்து பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபர்கிட்ட வந்து போகும் பொழுது அவங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா இத்தனை நாள் குடும்ப பொறுப்பை வந்து பார்த்துட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கமாண்ட் வந்து கொடுத்து இதை இனிமேல் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை அவங்களால வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது மனசோர்வு, கோபம் இந்த மாதிரி வந்து இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஒன்று தானாகவே ஐசோலேட் ஆகிடுவாங்க, ஃபேமிலிலேயே சொசைட்டிலேருந்து ஐசோலேட் ஆகி தனியாக வந்து இருக்க போயிடுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய இயலாமை, அந்த மூமெண்ட் வந்து இல்லாமல் வந்து இருக்கிறது, சொசைட்டியில் வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ண முடியாமல் வந்து போகிறது, சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் வந்து இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த சொசைட்டில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கவாதம் மட்டுமல்ல, நரம்பு மண்டலம் வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து உடல் இயலாமை வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து முக்கியமான பிரச்சனை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க யதார்த்தமாக வந்து பேசக்கூடிய சில வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு உடம்பு முடியாதனால தான் இவங்க வந்து இப்படிலாம் வந்து பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரியான வந்து ஒரு எண்ணங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டியில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தனிமைப்படுத்தப்படுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து சமாளிக்கிறது? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்களுடைய ஒத்துழைப்பு மட்டும் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்தாது. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்ப பொறுப்பை வந்து ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, அவங்க அதுக்கடுத்து அவங்கள பார்த்துக்கக்கூடிய வந்து கேர்டேக்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து உறவினர்கள், நண்பர்கள், இந்த சொசைட்டியில் வந்து இவங்க இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு வந்து கொடுத்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில கொண்டு வர முடியும். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களோட மனநிலையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமான வந்து விஷயம்தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. நம்ம சொல்லும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சரி சரின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே வந்து இருப்பாங்க. அப்போ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூஸ்டிங்காக வந்து நிறையா வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணுவாங்க. திரும்பி வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே
ஒரு பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிடுவாங்க. ஸோ அப்போ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபேமிலி, சொசைட்டி, ஃப்ரெண்ட்ஸு, இவங்களோட சர்க்கிள்ஸில் வந்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவருடைய ப்ராப்ளமும் இவரை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நண்பர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய பர்சனல் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து தெரியும், இவங்களோட பிஹேவிங் வந்து தெரியும். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்களை வந்து மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் இந்த சொசைட்டிக்குள்ள வந்து போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுவிதமான வந்து மனிதர்களாக தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனைகளை வந்து இவங்க வந்து சந்திக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியதாக வந்து இருக்கும். ரைட். ஸோ இப்போ இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வரக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் லாஸ், வேலையின்மை. இந்த வேலையின்மை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 வயதை தாண்டிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த பக்கவாத பாதிப்பு பெரிய பாதிப்புகளை வந்து உருவாக்குமான்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியாக வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா 50 வயதை தாண்டியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைங்க ஓரளவுக்கு காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, அல்லது சிலர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. பெண் பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா திருமணம் கூட வந்து செய்திருந்திருக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய முக்கியமான நிறைய கமிட்மெண்ட்ஸை வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. பொதுவாக இது வந்து பார்த்தீங்கன்னா 50 அல்லது 60 வயதை தாண்டியவர்களுக்கு. இப்போ இந்த 50 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 20 முதல் 30 வயதுக்குள்ள வந்து இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய பக்கவாத பிரச்சனை. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 20 to 30 வயது இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. திடீர்னு ஏற்பட வந்து ஒரு சாலை விபத்துனால உங்களுக்கு வந்து பக்கவாதமோ வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உறுப்புகள் இழப்போ இல்லாட்டி உடல் இயக்கங்கள் அசைவின்மையோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்பட்டு இருக்கிற வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. 40 வயதுல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலருக்கு திருமணமாகி குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிடில் ஏஜ்ல வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜாப் லாஸ். ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிசிக்கல் இம்பேர்மெண்ட் வந்து என்ன வந்து ஆகும் அப்படின்னீங்கன்னா வந்து வேலையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து போக முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். அப்போ என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கவாதம் பாதிக்கப்பட்டு இன்னொருத்தவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து இருந்திருக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேலையை வந்து செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து வருவாங்க. அல்லது இவங்க ஒரு அரசாங்க வேலை பார்த்துக்கிட்டு வந்து இருந்தாங்கன்னா இவங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு ஏத்தாப்புல இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு வேலையை வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. தனியாரில் வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வேலையில இருந்து வெளியேற வேண்டிய நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். அதுக்கப்புறம் சொந்தமாக வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இயக்கங்கள் வந்து பாதிக்கப்படும் பொழுது இவங்களுக்கு பாதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசிக்கலி இம்பேர்டா ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இருக்கிறது இல்லை. இவங்க ஹையர் கார்டிகல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா அல்லது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்க வந்து சுயமாக வந்து பார்க்கக்கூடிய தன்னுடைய சொந்த தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைவிட வேண்டியதோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேலையை சரியாக கவனிக்க முடியாமல் வந்து போகிறதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு தன்னுடைய வந்து சொந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்யக்கூடிய தொழிலாக வந்து இருந்தாலும் சரி, தனியாரில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்க உத்தியோகமாக வந்து இருந்தாலும் சரி, எதுனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேலையில் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய வருமானத்தையும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கும். ஸோ அப்போ வந்து வருமானம் வந்து குறையும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க
அன்றாட தேவைகளுக்காக வந்து இத்தனை நாள் வந்து செய்துக்கிட்டு இருந்த அந்த செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி பண்ண முடியாது. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு உண்டான மருத்துவ செலவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகரிக்கும். ஸோ ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருமானமும் குறைஞ்சிருது, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவ செலவும் வந்து கூடுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எக்கனாமிக் லாஸா வந்து இருந்தாலும் இவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்த சுமையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு அடுத்து வந்து இருக்கக்கூடியவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா போகும். கணவன் மனைவிக்குள்ள வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அது அடுத்தவங்கள்ட்ட வந்து போகும். பெற்றோர்களுக்கு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து அடுத்து இருக்கிற மூத்த பசங்களுக்கோ அடுத்துல இருக்க வந்து பிள்ளைகளுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாதிப்பு ஒரு பெரிய பொருளாதார சுமையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார பாதிப்பு வந்து ஏற்படும் பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரொம்ப கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் வந்து கையாள வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து வருவாங்க. அப்போ அரசாங்க வேலையில வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு பெரிய வந்து பிரச்சனையாக வந்து இருக்காது. ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் லாஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்காது. அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்பளம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு பாதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக மிக குறைவு. இதுவே தனியார் துறையில் வந்து வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு, சுய தொழில் பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து கவனிக்கணும். ரைட். ஸோ இப்போ உங்களுக்குலாம் என்ன வந்து பண்ணலாம்? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் என்ன மாதிரி இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலையை வந்து மாற்றலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சுய தொழில் வந்து பார்க்கக்கூடியவங்க, சொந்தமாக வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அசிஸ்டண்ட்டை வந்து வச்சுக்கலாம். ஒரு உதவியாளரை வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நாம் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க உதவியாளரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய தொழிலை வந்து தொடரலாம். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாதிப்புகளையும் வந்து தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பக்கவாதம் மற்றும் பலவிதமான நரம்பு பிரச்சனைகள்னால வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தொண்டு நிறுவனங்கள் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாய்ப்புகள், சுய தொழில்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. சில நண்பர்கள் வந்து வட்டாரம் வந்து மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து வாய்ப்புகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியில வந்து நம்ம வந்து தேடலாம். ஒரு மருத்துவமனையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 அல்லது 3 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயிற்சிகள் வந்து செய்ய வர்றாங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கான்டாக்ட் வந்து வச்சுக்கலாம். இவங்க வந்து ஒரு நண்பர்கள் குழுவை வந்து சேர்ந்து ஏதாவது வந்து சிறு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கலாம். அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன மாதிரியான வந்து தொழில் வந்து செய்ய முடியும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கிட்டு அரசாங்க மற்றும் தொண்டு நிறுவனங்களின் உதவியோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது தொழில்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடங்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கிடைக்குது. இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசிக்கல் ஒர்க் வந்து இல்லாமல் மென்டல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்து செய்கிற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிக்கிட்டு அந்த மாதிரி வேலைகளை நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். நிறைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்டன்ட் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டியூஷன் வந்து சொல்லி கொடுக்குறவங்க, டீச்சிங் வந்து பண்ணுறவங்க, வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர் வந்து இருந்துச்சுன்னா அதுலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்லேயே இருந்து செய்யக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தொழில்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய இயலாமையை வந்து பார்த்தீங்கன்னா பெரிதாக வந்து நினைக்காம தன்னாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து செஞ்சு அதுலேயும் வந்து ஒரு வருமானத்தை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து
நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பொருளாதார இழப்பை வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி பண்ணிட முடியும். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.